ஒரு காலத்தில் விநாயகரை பற்றிய பல கதைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் இந்த கதையை யாரும் சொல்ல மாட்டார்கள். விநாயகர் அனைவரும் போற்றும் முதல் கடவுள். ஆனால் ஒரு காலத்தில் அவர் திருமணம் செய்ய விரும்பவில்லை. அவரது சித்தி ஞானம், சாந்தம் அதுவே போதும் என எண்ணினார். அந்த சமயத்தில் ஒரு நாளில் துளசி தேவி அவரது முன்பாக தோன்றினாள். விநாயகா, நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும். இது ஒரு தெய்வீக இணைவு. விநாயகர் சிறிதும் தயங்காமல் மறுத்துவிட்டார். எனக்கு இப்பொழுது திருமணம் தேவையில்லை என அவர் சொன்னார். துளசி அதிர்ச்சியடைந்தாள். நீ என் பிரார்த்தனையை நிராகரிக்கிறாய்? அவள் கோபத்தில், உனக்கு 2 திருமணங்கள் நடக்கும் என சபித்துவிட்டாள். விநாயகர் அமைதியாக சிரித்தார். அந்த சாபமும் ஒரு வரமாகவே மாறும் என அவர் நம்பினார். காலப்போக்கில் விநாயகர் ஞானத்தையும் வெற்றியையும் தனக்கே உரியவையாகக் கொண்டார். அதுவே புத்தியும் சித்தியும். இந்த இருவரும் விநாயகரின் உருவாக்கத்தின் வெளிப்பாடுகள். ஒருவர் புத்தி, அறிவின் வடிவம். மற்றொருவர் சித்தி, செயல்முறையின் வெற்றிப்பாதை. இருவரும் ஒரு பக்தனின் வாழ்வில் தேவைப்படும் அறிவு மற்றும் சாதனை என்ற 2 அடித்தூண்கள். இந்த கதை விநாயகரை ஒரு பக்தி சின்னமாக மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கையின் அடிப்படையாகவே புரிய வைக்கிறது. இன்றும் புத்தி, சித்தியுடன் இருக்கும் விநாயகர் சிலைகள் அழிக்க முடியாத தத்துவத்தை நமக்கு சொல்கின்றன. இது ஒரு சாபமா? இல்லை, இது ஒரு ஆழமான வரமாக மாறிய கதை.